அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் 1 இன்டர்வல் மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஏ 0 மாடுலஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஏ. ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு வேல்யூவை டெடியூஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டர்வல் என்ன சார் கொடுத்துருக்கோம், மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஏ கொடுத்துருக்கோம். ஸோ மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஏ அப்படின்னாலே மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா மைனஸ் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பிளஸ் ஏ. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல டெஃபினிஷன் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் நமக்கு டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கணும். டெஃபினிஷன் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அது என்ன சார், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 by root 2 pi any interval minus infinity to plus infinity f of x into e power I s x into dx. சரிங்களா? தென் இப்போ ஃபங்க்ஷன் என்ன சார் கொடுத்துருக்கோம், சிம்பிளி 1 தான் கொடுத்துருக்கோம். ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கோம், 1 மட்டும் தான் கொடுத்துருக்கோம், எக்ஸே கொடுக்கல. அப்போ என்ன பண்ணலாம் சார், 1 by root 2 pi லிமிட் என்ன சார் நம்ம கொடுத்துருக்கோம், மைனஸ் ஏல இருந்து பிளஸ் ஏ வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1 இல்லைங்களா? ஸோ இந்த இ பவர் ஐஎஸ்எக்ஸ் எப்படி மாற்றி எழுதலாம், காஸ் எஸ்எக்ஸ் ஆகும் பிளஸ் ஐ சைன் எஸ்எக்ஸா பிரிச்சுக்கலாம். இது எப்படி வருதுன்னா டிமாவியஸ் தியரத்தை பேஸ் பண்ணி வந்திருக்கும். அதாவது இ பவர் ஐ தீட்டா இருந்துச்சுன்னா இது எப்படி மாற்றலாம்னு கேட்டிங்கன்னா காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இன்டெகிரேஷனாக பிரிக்கிறோம். அதாவது 1 by root 2 pi எனி இன்டர்வல் மைனஸ் ஏ டு பிளஸ் ஏ காஸ் எஸ்எக்ஸ் டிஎக்ஸ் ஒரு இன்டெகிரேஷன் ஆகும் பிளஸ் ஐ இருக்கு 1 by root 2 pi ஐ கூட 1 by root 2 pi இன்டர்வல் மைனஸ் ஏ டு பிளஸ் ஏ சைன் எஸ்எக்ஸ் ஆகும். ரெண்டு இன்டெகிரேஷனாக பிரிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ இன்டர்வல் என்ன இன்டர்வல் கொடுத்துருக்கோம்னு பார்க்கணும். இது ஒரு சாதாரண இன்டகிரேஷன் தான், ஒரு சாதாரண இன்டகிரேஷன். இன்டர்வல் என்ன சார் கொடுத்துருக்கோம், மைனஸ் ஏலிருந்து பிளஸ் ஏ கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மைனஸ் ஏ டு பிளஸ் ஏனா இந்த இன்டர்வலுக்கு நேம் என்ன சொல்லுவோம்னா சிம்மெட்ரிக் இன்டர்வல்னு சொல்லுவோம். சிம்மெட்ரிக் இன்டர்வல். அப்போ இன்டர்வல் சிம்மெட்ரிக்கா இருந்துச்சுன்னா என்ன சார் செக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இன்டர்மீடியேட் ஆட் ஆர் ஈவன் செக் பண்ணும். ஆட் ஆர் ஈவன் செக் பண்ணும். சரிங்களா? அப்போ கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஆடா ஈவனான்னு செக் பண்ணும். அப்போ காஸ் இஸ் ஆல்வேஸ் ஈவன் ஃபங்க்ஷன், காஸ் இஸ் ஆல்வேஸ் ஈவன் ஃபங்க்ஷன், சைன் இஸ் ஆல்வேஸ் ஆட் ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்போ இன்டகிரேஷன்ல ஆட் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னு என்ன சார் ஆகும், ஆன்சர் 0ன்னு ஆகும். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் என்ன சார் பண்ணலாம்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஆஃப் தி இன்டர்வல். இப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஆஃப் தி இன்டர்வல்னா 0 டு ஏ. ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி காஸ் எஸ்எக்ஸ் டிஎக்ஸ். சரிங்களா? 2 டைம்ஸ் ஆஃப் ஆஃப் தி இன்டர்வல். அப்போ காஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் இது ஒரு சாதாரண இன்டகிரேஷன் தான். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் என்ன சார் நமக்கு நல்லாவே தெரியும். இன்டகிரேஷன் ஆஃப் காஸ்ன்றது என்ன, சைன் இல்லைங்களா? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் காஸ்ன்றது சைன் எஸ்எக்ஸ். அப்போ கூட யார் சார் இருப்பா, வேரியபிள் எக்ஸ் தான் வேரியபிள். அப்போ எக்ஸ் கூட யார் இருக்கா, எஸ் இருக்கா. அந்த எஸ் கீழே வந்துருக்கும். லிமிட் 0 டு ஏ. அப்போ அப்பர் லிமிட் போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 2 by root 2 pi டிஸ்டர்ப் பண்ணலாம், அப்படியே இருக்கட்டும். ஸோ அப்பர் லிமிட் போடும்போது என்ன சார் கிடைக்கும், எக்ஸுக்கு பதிலாக ஏ போடுறோம். அப்போ என்ன கிடைக்கும்னா சைன் எஸ் ஏ கிடைக்கும். லோவர் லிமிட் போடுங்க சார், என்ன கிடைக்கும் பாருங்க, எக்ஸுக்கு 0 போட்டால் சைன் 0ன்னு கிடைக்கும். ஹோல் டிவைடட் பை எஸ். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் சைன் 0ன வேல்யூ என்ன சார், சைன் 0ன வேல்யூ 0. அப்போ இந்த டைம் என்ன ஆயிரும், 0ன்னு ஆயிரும். அப்போ மீதி என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 by root 2 pi sin s a divided by s கிடைக்கும். இது என்ன சார், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் f ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லை இது என்ன பண்ணலாம்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் ஸ்மால் எஸ்ன்னு கூட சொல்லலாம். சரிங்களா சார்? இப்போ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும் ஃபைன் பண்ணிருக்கோம். அடுத்து என்ன சார் ஃபைன் பண்ணணும், டிடக்ஷன் பார்ட்டு போகும். அதாவது இன்டகிரேஷன் sin t by t dt கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டிடக்ஷன். சரிங்களா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா இன்வர்ஸ் லேப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துக்கிறேன். ஸோ டிடக்ஷன் 1
deduction 1. So by definition of inverse Fourier transform. Inverse Fourier transform. என்ன சார் definition? Small f of x. Small f of x equals to 1 by root 2 pi any interval minus infinity to plus infinity. Answer. Answer என்ன சார்? f of s தான் answer. into e power minus I s x into ds. சரிங்களா? இப்போ f of x என்ன சார் கொடுத்திருக்கோம் சம்ல? ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்கோம்? 1 தான் கொடுத்திருக்கோம். f of x வெரி சிம்பிள் 1 தான் கொடுத்திருக்கோம். So 1 by root 2 pi. Interval any interval minus infinity to plus infinity. f of s ன்றது ஆன்சர். இந்த ஆன்சர் என்னன்னு பேஸ்ட் பண்ணுங்க அப்படியே. அப்ப 2 by root 2 pi sin s a divided by s. சரிங்களா? into e power minus I s x into ds. So usually என்ன சார் பண்ணுவோம்? Put x equal to 0 on both sides. Put x equal to 0. என்ன கிடைக்குன்னு பாருங்க சார். x equal to 0, comma we get. So ரெண்டு பக்கமும் x க்கு பதிலா 0ன்னு போடுறோம். So LHSல x கிடையாது இல்லைங்களா? LHSல x கிடையாது. அப்ப என்ன இருக்குன்னா 1 மட்டும் தான் இருக்கு LHSல. அப்ப என்ன கிடைக்குன்னு பாருங்க. 1 equals to இந்த root 2 pi என்ன சார் ஆகும்? கட் ஆயிரும். அப்ப 2 by root கேன்சல் ஆயிரும். 2 pi கிடைக்கும். இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. ஃபங்க்ஷன் என்ன சார் இருக்கும்? சைன் SA by S அப்படியே தான் இருக்கும். இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம் இல்லைங்களா சார்? இந்த எக்ஸ்ன்ற டேமுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்? 0ன்னு போடுறோம். அப்போ என்ன சார் கிடைக்கும்? e பவர் மைனஸ் I s கூட 0ன்னு இருக்கும். அப்போ இது ஃபுல்லாக என்ன சார் ஆகும்? e பவர் 0 ஆயிரும். அப்போ எனி வேல்யூ பவர் 0ன்னா 1. அப்போ இங்கே என்ன சார் இருக்குன்னா 1 இருக்கும், கூட ds இருக்கும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அகைன் அந்த இன்டர்வல் என்னன்னு பாருங்க சார். இன்டர்வல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது சிம்மெட்ரிக் இன்டர்வல் தான். இந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா சிம்மெட்ரிக் தான் இல்லைங்களா? இன்டர்வல் சிம்மெட்ரிக் இன்டர்வல். அப்போ சிம்மெட்ரிக் இன்டர்வலாக இருந்த இன்டர்மீடியட் என்ன சார் செக் பண்ணும்? ஆட் பார் ஈவன் செக் பண்ணும். சரிங்களா? இங்கே ஃபங்க்ஷன் என்ன சார் கொடுத்துருக்கோம்? சைன் எஸ் ஏ டிவைடட் பை எஸ்ன்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ எஸ்க்கு பதிலாக மைனஸ் எஸ் போட்டு என்ன சார் ஆகும்? சைன் ஆஃப் மைனஸ் எஸ் ஏ டிவைடட் பை மைனஸ் எஸ்ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு தெரியும் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டான்றது என்ன சார்? சைன் ஆஃப் மைனஸ் தீட்டான்றது மைனஸ் சைன் தீட்டா. இப்போ மைனஸ் சைன் எஸ்ஏ கீழே மைனஸ் எஸ் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு மைனஸும் கட் ஆயிரும். அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் தான். அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்னா ஈவன் ஃபங்க்ஷன். இது என்ன சார் ஃபங்க்ஷன்? ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் என்ன சார் பண்ணலாம்? நம்ம 2 டைம்ஸ் மாற்றிக்கலாம். இப்போ 1 ஈக்குவல்ஸ் டு டிஃபால்ட்டாக 1 by pi இருக்கும். இது என்ன சார்? 2 டைம்ஸ் ஆஃப் ஆஃப் தி இன்டர்வல் 0 to infinity sin s a divided by s into ds. சரிங்களா? அப்ப இப்ப பாருங்க இந்த 2 ஆப்போசிட்ல போர்ஷன் என்ன சார் ஆகும்? 2 by pi ஆயிரும். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. 0 to infinity sin s a இருக்கும். ஸோ ஏக்கு பதிலாக நான் 1ன்னு போட்டுக்கிறேன். ஏன்றது ஒரு கான்ஸ்டன்ட். நான் ஏக்கு ரெண்டு சைடுலையுமே 1ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ sin s by s into ds. ஸோ ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் பார்ட் ஓவர் இல்லைங்களா? sin t by t dtன்னு கேட்டிருப்போம். s t எல்லாமே ஒன்று தான். ஏன்னு ஒன்று தான் கேட்டிங்கன்னா எல்லாமே டம்மி வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ரெண்டாவது டிடக்ஷன். ஸோ டிடக்ஷன் 2. ஸோ டிடக்ஷன் 2 என்ன சார் சொல்லுது? டிடக்ஷன் 2. ஸோ டிடக்ஷன் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 0 to infinity sin t by t whole square dt. இதனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கோம். இதனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கோம். இப்போ ஸ்கொயர் வந்தாலே என்ன சார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பார்சிவால்ஸ் ஐடென்டிட்டி தான் அப்ளை பண்ணணும். ஸோ பை டெஃபினிஷன் ஆஃப் பார்சிவால்ஸ் ஐடென்டிட்டி. பார்சிவால்ஸ் ஐடென்டிட்டி. ஸோ பார்சிவால்ஸ் ஐடென்டிட்டி என்ன சார் சொல்லுது? ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணால் ஆன்சரை ஸ்கொயர் பண்ணும். அதாவது இன்டெக்ரல் 0 to infinity ஆன்சரை ஸ்கொயர் பண்ணு மாடுலஸ் எஃப் ஆஃப் எஸ் ஹோல் ஸ்கொயர் டிஎஸ். ஆன்சரை ஸ்கொயர் பண்ணால் ஃபங்க்ஷனையும் ஸ்கொயர் பண்ணும் சார்.
ஸோ மாடுலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஆன்சரை ஸ்கொயர் பண்ண ஒரு சைடில் ஃபங்க்ஷனையும் ஸ்கொயர் பண்ணோம். அப்போ ஆன்சர் என்ன சார் நமக்கு? நம்மளோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன்சர் என்ன சார் வந்துச்சு? 0 to infinity 2 by root 25 into sin s a divided by s. இதான சார் நம்மளோட ஆன்சர். இதை ஸ்கொயர் பண்ணோம். ds equals to ஃபங்க்ஷன் என்ன சார் நமக்கு கொடுத்துருக்கோம்? 1 தான் கொடுத்துருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன சார் நமக்கு? 1 தான் கொடுத்துருக்கோம். லிமிட் என்னது? மைனஸ் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பிளஸ் ஏ. அப்போ மினிமம் லிமிட் 0, மேக்ஸிமம் லிமிட் இன்ஃபினிட்டி. ஆனால் இங்கே என்ன மேக்ஸிமம் லிமிட் நமக்கு? ஏ தான் மேக்ஸிமம் லிமிட். அப்போ ஏ வரைக்கும் தான் போகும். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? 1 மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இன்டூ டிஎக்ஸ். 1 ஸ்கொயர்னால 1 தான் இல்லைங்களா? அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. லிமிட்ஸ் 0 to infinity 2 ஸ்கொயர் பண்ணா 4 ஆயிரும். ரூட்டை ஸ்கொயர் பண்ணா ரூட் கட் ஆயிரும், 2π கிடைக்கும். இந்த டைம் ஸ்கொயர் பண்ணா sin as டிவைடட் பை s ஹோல் ஸ்கொயர் ஆயிரும் இல்லைங்களா? இன்டூ ds. இந்த பக்கம் என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் இல்லைங்களா? அப்போ இன்டெகிரல் 0 to a 1 into dx இருக்கும். ஸோ 1 into dxன்றது வெறும் x மட்டும்தான் சார் வரும். லிமிட் 0 to a. அப்போ a போடுங்க சார். அப்பர் லிமிட் a, லோவர் லிமிட் 0. அப்போ இந்த பக்கம் என்ன சார் இருக்குன்னா a மட்டும்தான் இருக்கும். இந்த சைடு என்ன சார் இருக்கும்? வெறும் a மட்டும்தான் இருக்கும். ஸோ அடுத்து என்ன சார் பண்ணலாம்னா புட் எக்ஸ் ஈக்குவல் a ஈக்குவல் டு 1 போட்டால் முடிஞ்சது சார். வெரி சிம்பிள். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த 4ம் 2ம் கட் ஆகும். அப்போ இந்த 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த 2/π ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா என்ன சார் ஆகும்? π/2 ஆகும். இந்த 2/π ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா π/2. ஸோ புட் a ஈக்குவல் டு 1 ஆன் போத் சைட்ஸ். புட் a ஈக்குவல் டு 1. அப்போ என்ன சார் ஆகும்? இந்த a 1 ஆயிருமா? அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க. இன்டெகிரல் 0 to infinity sin s by s ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். ஹோல் ஸ்கொயர் ds. இதனோட வேல்யூ என்ன சார்? அதுவும் π/2 தான். ஸோ செகண்ட் டிரெக்ஷன் ஓவர். ஸோ ரெண்டு டிரெக்ஷனுமே ஃபைன் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைன் பண்ணுறோம், தென் இன்வர்ஸ் அப்ளை பண்ணுறோம், தென் ஃபோரியர் பார்சிவல்ஸ் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆகும். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.